தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அந்த சுரங்கத்திற்குள்ளே தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மருத்துவர்களும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஐசியு படுக்கை வசதிகளும் சுரங்கத்திற்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர், உயிர் காக்கக்கூடிய உயர் மருத்துவ மருந்துகள் எல்லாம் அங்கே உள்ளே கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக தொழிலாளர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 4 காட்சிகளாக திரையினில் நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் மருத்துவர்கள் சுரங்கத்திற்கு உள்ளாக காத்திருக்கிறார்கள், மற்றொரு புறம் வெளியில் என்ன மாதிரியான கலச்சூழல். இன்னொரு காட்சியில் நாம் பார்ப்பது சுரங்கத்திற்கு உள்ளாக அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மற்றொரு புறம் சுரங்கத்திற்கு வெளியே தொழிலாளர்களுடைய உறவினர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அங்கு என்ன மாதிரியான சூழல் அப்படின்றதையும் 4 காட்சிகளாக நாம் திரையில பார்த்து வருகிறோம். தொடர்ந்து களத்தில் இருந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, தற்போது என்ன சூழல், களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத சன் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து நமக்கு கள தகவல்களை வழங்கிய வண்ணம் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன். செய்தியாளர் செந்தில்நாதனோடு பேசலாம். அதற்கு முன்பாக நம்மோடு முன்னாள் ராணுவ வீரர் திரு கர்னல் தியாகராஜன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மிக கடுமையான ஒரு போராட்டத்திற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீட்கப்பட இருக்கிறாங்க. இதுல மிக சவாலான பணிகளா நீங்க பார்க்கக்கூடியதெல்லாம் எது சார்? சவாலான பணிகள் அப்படின்னு பாக்குறப்ப 3 விஷயத்த சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ட்ரோபோகிராஃபி, அந்த மலைய பகுதி, அது மிகவும் கடுமையான ஒரு மலைப்பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2வது அங்க இருக்கக்கூடிய கிளைமேட். இப்ப இந்த நவம்பர் மாசத்துல அங்க குளிர் அதிகமாக இருக்கும், மழை பெய்யும். அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸா இருந்தது. 3வது அந்த சுரங்கத்தில் இடுபாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எந்த டெப்த் வழி, எந்த வழியா அவங்கள போய் மீட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 மீட்டர் உள்ளுக்குள்ள போனாதான் அவங்கள மீட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 6 வழியா அதை ட்ரை பண்ணி ஒரு பெரிய ஒரு சக்சஸை கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும் இணைந்து. அப்படிங்கிறது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம். அதை இப்போ உள்ள அந்த சுரங்கத்திற்குள்ள என்ன மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும்? இப்போ நீங்க முன்னாள் ராணுவ அதிகாரியா இருந்திருக்கீங்க, இது போன்ற பல சூழல்களை பார்த்துருப்பீங்க. அதை பகிர்ந்து முடியுமா? எப்படி இருக்கும் அந்த கலச்சூழல்? நிச்சயமாக. அதாவது 8th சிவில் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ஒரு பேரிடர் ஏற்படுகின்றதோ அப்போ அதை மீட்பதற்காக இந்திய ராணுவம் வரவழைக்கப்படும். அப்படி இருக்கப்ப பல முறை நான் அதுல ஈடுபட்டு இருக்கிறேன். சென்னை ஃபிளட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு சுரங்கத்தினுடைய சரிவு, அது மாதிரி பல லேண்ட்ஸ்லைடு, அது மாதிரிலாம் ஈடுபட்டிருக்கேன். இந்த விஷயத்துல தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல அந்த டெக்னிக்கல் கம்பிட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தேர்ச்சி பெற்ற ராணுவ வீரர்கள் இறங்கி வேலை செய்யும் பொழுது அதற்கான மிக ஒரு முழுமையான ஒரு சக்சஸ், ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு முறையும் நம்மால் பார்த்திருக்க முடிகிறது. இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அதாவது முதல்ல ஒரு ஹரிசாண்டல் த்ரூ அதை ஒரு ட்ரில் பண்ணி அந்த ட்ரில் ஹெட் உடைஞ்சு போய் அதை மறுபடியும் வெளில எடுக்கிறதுக்கு இந்திய ராணுவம் ஈடுபட்டு அதை அந்த டிபிரிஸ் எல்லாம் வெளில எடுத்துட்டு அப்புறம் ராட்டோல்ங்கிற அந்த முறையை கொண்ட அந்த அதாவது மேனுவலாக எடுக்கக்கூடிய அந்த வழியில் ராணுவம் இணைந்து அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தில் பணி செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் அவங்களையும் வச்சு இப்போ அவங்க அந்த ஒரு 8 to 12 மீட்டர் அந்த தூரத்தை கடக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். நேற்று இரவு தான் அந்த ராட்டோல் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எந்த நேரத்திலும் அவங்க ரீச் ஆகக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கும், அவங்களை மீட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் அப்படிங்கறத நம்மால் பார்க்க முடியும். நிச்சயமாக அதாவது மக்களை காக்க வேண்டும், அந்த 41 பேர் சிக்கி இருக்கின்ற அந்த தொழிலாளர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பணியில மிக முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. மிகப்பெரிய இடையூறுகள் அந்த டனலுக்குள்ள பூந்து அந்த 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 டிவிடிஸையும் அந்த உடைச்சி அந்த 11 மீட்டர் போகக்கூடிய அந்த விஷயம் மேனுவலா போகக்கூடியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறது பார்க்கலாம். மிக கடுமையான ஒரு செயல் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக.
நாடே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை மீட்பு பணி என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. சுரங்கத்துக்குள்ளேயே தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அவருடைய உறவினர்கள் எல்லாம் தற்பொழுது அங்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு தேவையான உடைகள் உள்ளிட்ட பொருட்களை கொடுப்பதற்காக அவரது உறவினர்கள் சுரங்கத்துக்குள்ளேயே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். 17 நாட்களுக்கு பிறகு தொழிலாளர்களை சந்திப்பதற்காக உறவினர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு உள்ளே சென்றிருக்கிறார்கள். மீட்கப்படும் தொழிலாளர்களை சந்திக்க அவரது உறவினர்கள் சுரங்கத்துக்குள் தற்பொழுது அழைத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு உடைகள் உள்ளிட்ட பொருட்களை கொடுப்பதற்காக அவர்களுடைய உறவினர்கள் சுரங்கத்துக்குள்ளேயே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். 17 நாட்களுக்கு பிறகு தொழிலாளர்களை சந்திப்பதற்காக உறவினர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தற்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மீட்கப்படும் தொழிலாளர்களை சந்திக்க அவர்களுடைய உறவினர்கள் சுரங்கத்துக்குள் தற்பொழுது அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அதுதான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியாக இருக்கின்றது. 41 தொழிலாளர்களும் தற்போது நலமுடன் அங்கு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 17 நாட்களாக இந்த மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மீட்பு பணி தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் திரு கர்னல் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அங்கே சிக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கக்கூடிய அந்த பணி மும்முரமாக நடைபெற்றுட்டு இருக்கு. தற்பொழுது உறவினர்கள் அந்த தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் எவ்வளவு ஒரு சிக்கலான பணி நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆல் சார், என்னுடைய எல்லாரும் அதில் ஈடுபட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சிரமமான கட்டம். உங்களுக்கு தெரியும் லேண்ட்ஸ்லைடு எல்லாம் எப்படி இருக்கும், கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கும். இந்த காலகட்டத்தில் கூட ரொம்ப திறமையாக செஞ்சு நலமுடன் எல்லா தொழிலாளருக்கும் ஈடுபட்ட அதிகாரியிலிருந்து கடைமட்ட ஊழியர் வரைக்கும் என்னுடைய நன்றி. இருந்தாலும் சார், என்னுடைய கணிப்பு என்னன்னா, எந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சாலும், ஏன்னா நான் அந்த சைட்ல வேலை பார்த்திருக்கேன், எந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சாலும் இந்த மூன்சூன் சமயத்துல எங்கெங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகுதோ கொஞ்சம் ஒர்க்கை நம்ம ஸ்லோவானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது என்னைய பொறுத்த மட்டும் நன்றாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு அசம்பாவம் நடக்காம நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஜேஎன்கேல ஸ்னோபால் விழுகிற நேரத்துல ப்ரொஜெக்டை நிப்பாட்டி வச்சிடலாம். அதுக்காக எசென்சியல்லாம் ஒன்றும் கிடையாது இது. பட் என்னுடைய கருத்துக்கள் என்னன்னா, இது மாதிரி ஒரு சுரங்கப்பாதை ரொம்ப லாங் டேர்ம் ப்ரொஜெக்ட் இருக்கும்போது இது மாதிரி மழை காலங்களில நிப்பாட்டி இது பண்ணியிருந்தா ஓரளவுக்கு இது மாதிரி அசம்பாவம் நடக்காமல் இருக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, உங்களுடைய அனுபவத்தில் இது போன்ற சிக்கல்களை நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து சமாளிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப சமாளிச்சிருக்கேன். ஆனா இது சிவில் டெரைன். நாங்க சமாளிச்சுக்கிறதுலாம் உங்களுக்கே தெரியுங்களா, ஆர்மி டெரைன். இட்ஸ் a different between. இப்ப இவங்க வேலை பார்த்தாலும் பீஸ்ஃபுல் மைண்ட், தெர் இஸ் நோ எனி அதர் என்ன சொல்றது, எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம ஈஸியா வேலை பண்ணாங்க. நாங்க எங்களுடைய மீட்பு பண்ணி இருக்கும்போது எங்களுக்கு பல பக்கத்துல இருந்து உங்களுக்கே தெரியும், பல தீவிரவாதி தாக்குதல் நடக்கும், துப்பாக்கி சூடு நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்துல தான் நாங்க இது மாதிரி நிவாரண பணிகளை செய்ய முடியும். இப்ப நடந்ததெல்லாம் பீஸ்ஃபுல் மைண்ட்ல செஞ்சாங்க. அதுக்காக நன்றி. இது போன்ற மீட்பு பணிகளில் இறங்கக்கூடிய, குறிப்பாக அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் அந்த சிக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அழைத்து வரக்கூடிய அந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு அவர்களுடைய மன உறுதிக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் வழங்கி அவர்கள் உள்ளே அனுப்பி வைக்கப்படுவார்கள் சார்? சார், இது ட்ரைனிங் எடுக்கும்போதே, நீங்களும் எடுக்கும்போதே நாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரைனிங் எடுக்கும்போதே பர்சனை செலக்ட் பண்ணிடுவோம் சார். யாருக்கு இது மாதிரி ஒரு தீவிரங்கள் இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்துடும். இட் இஸ் அ மோட்டிவேஷன் சார். எல்லாமே மோட்டிவேஷன் தான். சைக்காலஜி இது அவங்களுக்கு ட்ரைனிங் ட்ரெயின் எல்லாமே அவங்க எப்பயுமே மனத்திறனோட இருப்பாங்க சார். அவங்க தேர் நாட் போதல போட்டு அவங்களுடைய எய்மே என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க பணியை போய் முன்னால போய் பார்த்துட்டு அவங்களை எப்படி மீட்க பண்ணிடல அப்படித்தான் இருப்பாங்க. மற்ற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது சார். உங்களுடைய பணிக்காலத்தில் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக 17 நாட்களாக ஒரு மீட்பு பணி, சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கக்கூடிய இந்த பணி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 17 நாட்களாக நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த 17 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். இப்ப எல்லாம் இது மாதிரிலாம் ஜேஎன்கேல ஏரியால லடாக்ல இதெல்லாம் மாதிரி 17 கூட நாட்கள்ல எல்லாம் நடந்திருக்காங்க. ஏன்னா இங்க இந்த பணியை ஏன்னா நீங்க பாருங்க, போட்டுக்கிட்டு இருக்க பணி. அப்ப வேற மாதிரி போட்டா மண் சரிவு பண்ணிடலாம். இது ஒரு சேலஞ்சிங்கான இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு.
அதனால மற்றபடி எல்லாம் ஏற்கனவே தேனல் இருந்து மண் சரிவா இருந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தா சீக்கிரமா மீட்பு பண்ணி ஏன்னா அந்த சைடும் போயிட்டு நம்ம பண்ணலாம், 2 சைடுல அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா பட் இது வந்து தொடக்க பணியினால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி போச்சு, அவ்வளவு வேற ஒண்ணு. நிச்சயமா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து களத்தில் நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். செந்தில்நாதன், தற்பொழுது உறவினர்கள் அந்த சிக்கியிருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள். தற்போதைய அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன செந்தில்நாதன்? குறிப்பாக சொல்லணும்னா மிக உற்சாகத்துடன் இந்த 41 தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு உற்சாகத்துடன் அவர்கள் உள்ளே சுரங்கத்திற்குள் சென்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம இங்க இருக்கும்போது அவர்கள் ஒரு சோக முகத்தோட தான் இங்க அந்த தொழிலாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தாங்க. அந்த சோகம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. சில நிமிடங்கள்ல அவங்க வெளியே வந்துருவாங்க. அதன் பிறகு அவர்களை சந்திக்கலான்ற ஒரு உற்சாகத்தோட அவர்கள் இந்த தொழிலாளர்களுடைய தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் என அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தற்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வரும்போது அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தேவையான உணவுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. சுரங்கத்திற்கு வெளியே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப்பே போடப்பட்டிருக்கு. அங்க மருத்துவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர் கருவி உள்ளிட்ட அனைத்து கருவிகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. அந்த மருந்துகள் அவர்களுக்கு என்னென்ன மருந்துகள் தேவைப்படுமோ அந்த மருந்துகளும் தயார் நிலையில இருக்கின்றன. சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியே வந்தவுடன் அந்த குறிப்பிட்ட மருத்துவ செட்டப்னு போட்டிருக்காங்க இல்லையா, அங்க அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்காக துணிகளை எடுத்து சென்று இருக்கிறார்கள். அந்த உடைகளை மாற்றிக்கொண்டு அந்த அவர்கள் உடல் நிலைக்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அதற்கான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளே தயார் நிலையில் இருக்கிற காட்சிகளை கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் அவர்கள் வெளியே வந்தவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி அழைத்து செல்லும் போது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவரது குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்றே தெரிகிறது. அதற்காக தான் அவர்கள் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செந்தில்நாதன், மிகப்பெரிய உயரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் கூட எந்திரங்கள் அனைத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய வீரர்களுடைய பணி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமா இப்ப நம்ம கிட்டத்தட்ட இதை சொல்லணும்னா இயந்திரம் அனைத்துமே தோல்வி அடைந்து மனிதர்களால் தான் இந்த மீட்பு பணி இறுதி கட்டத்தை எட்டு முடிஞ்சிருக்குன்றத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஆகர் இயந்திரம்ன்றது இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன இயந்திரம். அந்த இயந்திரத்தின் மூலமாக தான் துளையிடும் போது பல சிக்கல்களை சந்தித்து அது செயலிழந்தது. மீண்டும் மீண்டும் அது சரி செய்யப்பட்டது. அந்த சரி செய்யப்பட்ட பிறகு இதற்கு மேல் அந்த இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு முடிவை மீட்பு படையினர் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இது உள்ள போய் சிக்கிக்குது, அதை மீண்டும் வெட்டி எடுப்பதற்கே கிட்டத்தட்ட 1 நாள்ல இருந்து 2 நாட்கள் தேவைப்படுது. தொடர்ந்து இதனால இந்த பணி என்பது ஒரு காலதாமதம் ஆகிட்டே இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் இனிமேல் இயந்திரத்தை பயன்படுத்துவது வேண்டாம் என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை வெள்ளிக்கிழமை மாலை மீட்பு படையினர் அது குறிப்பாக ராணுவத்தினர் இந்த முடிவை எடுத்தாங்க. அதன் பிறகுதான் மிச்சம் இருக்கிறது 6 அடி தானே, அந்த 6 முதல் 8 அடியை மனிதர்களை வைத்தே நம்ம தோண்டி எடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆகர் இயந்திரம் அந்த உள்ள போய் சிக்கிக்கும் போது அதை எடுப்பதற்காக அது மீட்பு படையினர் உள்ள போறாங்க. அது ரொம்ப காலதாமதமாகுது. அந்த நேரத்தை நம்ம இந்த 6 அடி தோண்டுவதற்கு பயன்படுத்தினா இது எளிமையாக இந்த முடிவுக்கு கொண்டு வந்துடலான்ற ஒரு முடிவை தான் அவங்க கண்டிப்பாக அந்த முடிவை வெள்ளிக்கிழமை எடுத்தாங்க. அந்த முடிவு தற்பொழுது வெற்றியை கொடுத்திருக்கிறது. அந்த 6 அடியை துளையிட்டு உள்ளே சென்றது என்பது மிக சவாலான பணி. ஏன்னா மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் செயற்கையான சுவாச கருவிகளை வச்சுட்டு தான் உள்ள போகணும். கையில இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப சுமை இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அந்த மண்களை எடுப்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு ட்ராலி செய்யப்பட்டது. அந்த ஒரு ட்ரம்ல பாதியாக வெட்டி அந்த ட்ரம்ல வெட்டப்படும் மண்களை கொட்டி கயிறு மூலமாக அது வெளியே கொண்டு செல்லப்பட்டது. இது மாதிரி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக கைகளால் வேலை செய்து அந்த மீதம் இருந்த 6 முதல் 8 அடியை வெட்டி அந்த ராணுவத்தினரும் மீட்பு படையினரும் அதை எடுத்திருக்காங்க. அது சக்சஸ் கொடுத்திருக்கு. அதன் பிறகுதான் தற்பொழுது
இந்த ஏற்பாடுகள் அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக 17 நாட்கள் இங்கிருந்த கிராம மக்களும் சரி, அவர்களுடைய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே ஒரு சோகத்துல தான் இருந்தாங்க. அந்த சோகம் முடிவுக்கு வந்து விட்டது என்று திட்டவட்டமாக தெரிகிறது. ஏனென்றால் இன்னும் சில நிமிடங்கள்ல அவர்கள் வெளியே வந்து விடலாம். இந்த சில நிமிடம் என்பது அதாவது நம்ம வெளியே வர்றதுன்றது இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம் என்று ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா NDRF படையினர் ஏற்கனவே உள்ள போயிட்டாங்க. கயிறு கட்டி அவர்களை ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே மருத்துவமனை செட்டப்ல வச்சு அவர்களுக்கு உடல் நல பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் வெளியே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அனைவரும் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் எப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்லி அனைவருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில்நாதன், நிச்சயமா சிக்கியிருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களும் எப்போது வெளியே வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கு. உறவினர்கள் தற்பொழுது உள்ளே சென்றிருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. 41 தொழிலாளர்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் தற்போது முதற்கட்டமாக அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் செந்தில்நாதன்? அதாவது இந்த சம்பவம் நவம்பர் 12ஆம் தேதி நடந்த உடனடியாகவே பாதி குடும்ப உறுப்பினர் 41 தொழிலாளர்களை சேர்ந்த பாதி குடும்ப உறுப்பினர்கள் சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர்களை இங்குள்ள மாநில அதிகாரிகள், உத்தரகாண்ட் மாநில அரசின் அதிகாரிகள் அவர்களை அழைத்து ஒரு சிறப்பு முகாம் அமைத்து அவர்களை அங்கு தங்க வைக்கப்பட்டார்கள். அது மட்டும் மீதம் உள்ள தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் மாநில அதிகாரிகளே சென்று அவர்களை இங்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுடன் அந்த குழாய் 6mm குழாய் அமைக்கப்பட்டு அந்த உணவு கொடுக்கும் பணி துவங்கப்பட்ட பிறகுதான் அதற்குள்ளே கேமரா செலுத்தப்பட்டது. அந்த கேமரா மூலமாக தான் ஒவ்வொருவரும் அங்குள்ள தொழிலாளர்கள்ட்ட பேசும் ஒரு நடவடிக்கை துவங்குச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சுதான் இது துவங்குச்சு. கடந்த ஒரு வாரமாகவே அந்த கேமரா உள்ள போன உடனே அங்கிருக்க தொழிலாளர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம மீட்பு படையினர், மருத்துவர்கள். செந்தில்நாதன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இதற்கிடையே பிரதீப் ஜான் காந்தி அவர்கள், அதாவது பேரிடர் மீட்பு படையினுடைய ஆலோசகர், நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரபு ஜான் காந்தி. வணக்கம் சார். நாடே எதிர்பார்த்து காத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மீட்பு பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. சிக்கியிருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களும் தற்பொழுது பத்திரமாக இன்னும் சற்று நேரத்தில் மீட்கப்பட இருக்கிறார்கள். உங்களுடைய இந்த பணி அனுபவத்தில் என்ன மாதிரியான ஆலோசனைகள், என்ன மாதிரியான அறிவுரைகள் முதற்கட்டமாக வீரர்களுக்கு வழங்கி அவர்களை தயார் நிலைப்படுத்துவீங்க? சரி, இப்போ இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி மாக் ட்ரில்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க சார். இப்போ ரெஸ்கியூ பண்ணுறச்ச ஒன்னொன்று இப்போ ரெஸ்கியூ பண்ணுற டைம்லையும் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. இப்போ ரெஸ்கியூ உண்டான ரூட் மேப்பு எல்லாமே பண்ணுறாங்க. அது குட்டு. பட் இப்போ ரெஸ்கியூ பண்ணுற டைம்லையும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ப்ரிகாஷன் பண்ணி இந்த ஃபால் அரெஸ்டர், சேஃப்டி பெட்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே ரூட் பண்ணிட்டு பண்ணால் கொஞ்சம் நிறைய விபத்துகள் நம்ம தடுக்கலாம். 17 நாட்கள் தொடர்ச்சியா இந்த சுரங்கத்தில் சிக்கியிருந்த தொழிலாளர்களை தற்பொழுது மீட்கக்கூடிய இந்த நேரம் என்பது நெருங்கிவிட்டது. இந்த 11 நாட்களாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விதமான மன இறுக்கமோ மன உளைச்சலோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கும். உங்க சைட்ல இருந்து, நீங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த மீட்பு சைட்ல இருந்து என்ன மாதிரியான அறிவுரைகள் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வழங்கப்படும்? சார், எங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் சொல்றோம் சார். ரெஸ்கியூ ஒன்றும் மேலே வரல, ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்க வேணாம். 41 பேரும் சேஃபாக வரணும், அந்த மாற்று கருத்தே இல்லை. அதை 1 by 1 தான் ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்தானா அவர் எக்ஸிக்யூட்டிவ்ல வெளியே வரணும். அப்புறமா தான் இன்னொரு பீப்புளை நம்ம அடாப்ட் பண்ணி மேலே அனுப்பணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ஒவ்வொருத்தராக தான் ரெஸ்கியூ பண்ணணும். அப்படி பண்ணாச்சு தான் சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் ரெஸ்கியூ பண்றவங்களுக்கு ஹெல்த் வைஸ் தேவையான எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் 41 லேபரும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பா திடகாட்டமாக தான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சார். நிச்சயமா சார். அதே மாதிரி ஒருத்தராக மீட்பு கொண்டுட்டு வரணும். இன்னும் மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது முழுமையான அளவை எட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. ஒருத்தராக மீட்டு கொண்டுட்டு வரும்போது அதற்கு எடுக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க?
per person rescue பண்றதுக்கு 20 minutes ஆகும் சார் ஆவரேஜா ஒருத்தருக்கு. ஒரு லேபரை வந்து உள்ள இருந்து மேல எடுக்கிறதுக்கு 20 minutes ஆகும். நிச்சயமா சார், இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். है अब अंदर से कुछ हद तक, तो ये सब बहुत पॉजिटिव खबरें हैं जो मैं आपको बता रहा हूं इस वक्त। मगर याद रखिए कि अभियान जब इस तरह का चलता है जिसमें 400 घंटे से ज़्यादा हम इन्वॉल्व रहे हैं अभी तक, पूरे सेफ्टी प्रिकॉशन आखिर तक सेफ्टी प्रिकॉशन जो है वो अपनाए जाएंगे। किसी चीज़ पर भी प्री मैच्योर कार्रवाई, प्री मैच्योर अनाउंसमेंट करना जो है वो गलत होगा, इट विल बी अगेंस्ट ऑल प्रिंसिपल्स। तो इसलिए पूरे सेफ्टी प्रिकॉशन आपको याद दिला दूं, अंदर 41 हैं, बाहर बहुत लोग हैं जो इसमें जुटे हुए हैं इस काम में, उनकी सेफ्टी और सिक्योरिटी जो है उतना ही महत्व रखती है जितना अंदर वालों की है। सो वी आर नॉट इन एनी हरी, मगर हम अपनी पाबंदी के मुताबिक मीडिया से मिल रहे हैं 4 सवा 4 बजे, आपको बता रहे हैं ये कि ये स्थिति इस समय है। इसके ऊपर मैं ये भी बता दूं कि ये एफर्ट जो है डिस्पाइट मेनी हर्डल्स, बहुत बाधाएं आई हैं इसमें। बिल्कुल जैसे एक अभियान के अंदर होता है कि अभियान में प्लान ऑपरेशंस के अंदर प्लान बनाए जाते हैं, तजवीज़ें बनाई जाती हैं, मगर जब जैसे ही ऑपरेशन लॉन्च होता है वो तजवीज़ जो है वो नष्ट हो जाती है। उस तजवीज़ को दोबारा रिव्यू करना पड़ता है और यू हैव टू कीप रीमेकिंग योर प्लान्स। बिल्कुल वैसा ही हुआ है, वैसी स्थिति यहां हुई है। आप देखें पूरे 5 ऑप्शन 6 ऑप्शन हो गए थे, कहीं कहीं सामान, कहीं कहीं मशीनें फंसी हुई थीं, उनको सुपर ह्यूमन एफर्ट लग रही थी यहां पर लाने के लिए। गवर्नमेंट का कोई ऐसा डिपार्टमेंट ही नहीं है जो शायद इसके अंदर जुटा नहीं था। बड़ी खुशी होती है जब कहते हैं कि मिनिस्ट्री ऑफ हेल्थ एंड फैमिली वेलफेयर, वहां से शुरू अगर करें, मिनिस्ट्री ऑफ रोड ट्रांसपोर्ट एंड हाईवेज विच इज बीन द कोर मिनिस्ट्री इन्वॉल्व्ड इन दिस होल थिंग। जब 12 तारीख को इसकी खबर आई तो सबसे पहला जो शायद हमने जो कम्युनिकेशन किया था वो रेलवे बोर्ड, क्योंकि सबको मालूम है कि रेलवेज के पास बहुत एक्सपर्टीज होती है, टनलिंग, इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट, जिस तरह का काम हो रहा है अभी कश्मीर के रेलवे के लिए टू कनेक्ट जम्मू टू बारामूला, उस तरह के काम में बड़ा उनका तजुर्बा है। तो द फर्स्ट थिंग वाज मेड टू द रेलवे बोर्ड एंड टू द रेलवेज टू ब्रिंग देयर एक्सपर्टीज फॉरवर्ड, एंड फ्रॉम देयर इट स्टार्टेड एंड डिफरेंट एजेंसीज हैव जॉइंड इन फ्रॉम टाइम टू टाइम। इंडियन एयरफोर्स का काम, एनडीआरएफ का जिसकी 2 टीम वहां पर लगातार काम कर रही हैं, ऑल काइंड्स ऑफ जॉब्स दैट द एनडीआरएफ हैज बीन इन्वॉल्वड विद। बॉर्डर रोड्स ऑर्गेनाइजेशन, जिन्होंने सड़कें अलग अलग किस्म जगह बनाई हैं जहां पर सामान लाने के लिए, बड़ी मशीनों को लाने के लिए ब्रॉडन किए हैं, सड़कों को ब्रॉडन किया है। डिपार्टमेंट ऑफ टेलीकम्युनिकेशन, जिन्होंने आकर वहां पर पूरी कनेक्टिविटी, अभी तो आराम से हम बात कर रहे हैं वहां से मीडिया बात कर रहे हैं, पूरा कनेक्टिविटी वहां से इंप्रूव की है। और राज्य सरकार को नहीं भूल सकते इसमें, राज्य सरकार, देयर इन्वॉल्वमेंट, एसडीएमए, एसडीआरएफ, उत्तराखंड की एसडीआरएफ जो है बड़ी मानी हुई एसडीआरएफ है, इट्स बीन इन्वॉल्वड इन मेनी सच डिजास्टर सिचुएशंस इन द पास्ट। और आखिर में मैं समझता हूं लोकल एडमिनिस्ट्रेशन, बिना डिप्टी कमिश्नर साहब और एसएसपी के कोई चीज नहीं हो सकती कहीं। आई थिंक दे हैव डन अ मार्वलस जॉब, एब्सोल्युटली। मगर ये सब तब मुमकिन होता है व्हेन द डायरेक्शंस फ्रॉम द टॉप आर एब्सोल्युटली क्लियर कट। अगर डायरेक्शंस हैं ऊपर से, अब ऑनरेबल प्राइम मिनिस्टर से, आप मानिए प्रधानमंत्री से देखिए, वहां से पीएमओ, प्रिंसिपल सेक्रेटरी खुद कल गए वहां पर, मुआयना किया पूरा, टुक स्टॉक ऑफ द सिचुएशन, गेव डायरेक्शंस, एडिशनल रिसोर्सेज की जरूरत थी उस पर डायरेक्शंस दिए, बात की, अंदर सबका मोराल और मोटिवेशन बढ़ाया वहां पर। ऑल दिस हैज हेल्प्ड इन मेकिंग श्योर दैट जितनी रिसोर्सेज, जो बिखरी हुई रिसोर्सेज हैं,
उन सबको एक साथ एकजुट करना और उसका इफेक्टिवनेस निकालना, उसका लाभ निकालना, दैट इज द वर्क ऑफ द लीडरशिप, एंड दैट इज व्हाट एग्जैक्टली हैज बीन डन हियर, along with of course the Ministry of Roads, Transport and Highways. जनरल वीके सिंह साहब वहाँ खुद मौजूद हैं, ज़्यादातर वक्त वहीं पर मौजूद थे, और यहाँ तक कि जहाँ पर भी एक्सपर्टीज भारत में है, जहाँ पर भी जो कोई ऑफर कर रहा था उसको एक्सेप्ट किया, उनको एनेबल किया वहाँ जाने के लिए। बड़ी खुशी है जनरल ड्रिलिंग 45 मीटर्स, कल मैंने आपको 36 मीटर बताया था, अभी 45 मीटर पे है। मैं आपको इसलिए बता रहा हूं कि हमने अभी तक सब कुछ बंद नहीं किया ये सोचकर कि हमारा हॉरिजॉन्टल प्रोब जो है वो सक्सेसफुल हो गया है और अब सब कुछ सही है और सब कुछ जो है वो खत्म होने वाला है। ऐसा कुछ नहीं है। जितने ऑप्शंस हैं, ऑप्शंस अपनाए हुए हैं अभी तक। 45 मीटर्स तक वो ड्रिलिंग पहुंच गई है। ये रिडंडेंसी के लिए है कि अगर किसी भी हालत में आखिरी क्षण तक अगर हमको कामयाबी नहीं पाई, कहीं नहीं मिली, तो उस हालत में ये 45 मीटर जो गए हैं ये बहुत हमारे लिए सक्सेसफुल जो है वो हुए हैं, वो हमारे लिए बहुत इंपॉर्टेंट रहेगा, महत्व बहुत इसका रहेगा वहाँ पर। बाकी जो एफर्ट्स हैं पीछे से वो भी चल रही हैं, ब्लास्टिंग की भी चल रही है। तकरीबन 12 मीटर वहाँ पर अचीव हो गया है। जो बाकी मशीनरी आ गई है उसको अभी स्थिर रखा हुआ है कुछ जगहों पर, मगर जैसी जरूरत पड़ेगी अगर तो वो सब मूवमेंट वो भी शुरू हो जाएगा। मैं आपको बताता हूं चंद एक बातें कि जब इवैक्यूएशन சுரங்கத்தில் சிக்கி இருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களையும் மீட்கக்கூடிய பணி என்பது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.